ரிலேஷன்ஷிப்ல முக்கியமா ஒண்ணு என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமா உங்க லவ்வ எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ முதல்ல அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்க பார்ட்னர் கூட தான் நீங்க லைஃப் ஃபுல்லா டிராவல் பண்ண போறீங்கன்றது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போறீங்க. அப்போ அந்த டிராவல் நல்லா இருக்கணும் அப்டின்னா, நீங்க முதல்ல அங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. என்ன விதத்துல ஒரு லவ் வருது? என்ன விதத்துல உங்க ஒய்ஃப் லவ் குடுக்குறாங்க? சமைச்சு குடுக்குறாங்களா? டிஃபரண்டான டிஷ்ஷஸ் குடுக்குறாங்களா? வாட்டெவர் அது எதுவா வேணாலும் இருக்கலாம். முதல்ல அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே அடுத்த பிரச்சனைக்குள்ள போக முடியாது. பிகாஸ் எந்த ஒரு ஹியூமனுமே லவ் குடுக்காம இருக்க மாட்டாங்க. பட் தே வில் கிவ் இன் தேர் ஓன் வே. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். சில ஹஸ்பண்ட்ஸ் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அதுவே லவ் குடுக்குற விஷயம் தாங்க. சீரியஸா நீ எதுவுமே பண்ணாம எனக்கு ஸ்பேஸ் குடுக்குறியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. அதை நான் அக்னாலேஜ் பண்ண கத்துக்கணும். அது எனக்கு தெரியணும். பிகாஸ் அகேன் இப்போ ஒய்ஃப்னா சமைக்கிறாங்க. அகேன் இந்த சொசைட்டிலேயும் ரொம்ப ஸ்டீரியோ டைப் தான். இன்னமும் விமென் தான் நிறைய இடத்துல சமைக்கிறாங்க, மென் சமைக்கிறது இல்லை. ஸோ என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு டிஷ் பண்ணி தரல, அப்போ அவருக்கு என் மேலே லவ்வே இல்லையா? உன்னைய உண்மையாக சமைக்க விடுறாரா? உன்னைய டார்ச்சர் பண்ணாமல் படுத்தாமல் இருக்காரா? அது வரைக்கும் தட்ஸ் a love language. There are so many husbands who are even not allowing you to do that. ஏன் இதில் இப்படி பண்ணுற, ஏன் அதில் அது பண்ணுற? ஸோ அந்த லவ் லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணாதான். ஒரு எக்ஸாம்பிள் தான். இதையே பார்க்குறவங்க எடுத்துக்க கூடாது. இந்த விஷயத்தையே அது ஒரு எக்ஸாம்பிள் தான். எக்ஸாக்ட்லி. பிகாஸ் என்ன ஆகும்னா, ஓ அப்ப சமைக்கணுமா அந்த பாயிண்ட்டை மட்டுமே எடுத்துப்பாங்க. அது இல்ல. இங்க பேசுற விஷயம் என்னன்னா, உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களோட ஓன் வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உட்காந்து பேசி கூட கேளுங்க. நீ எப்படிமா லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற, நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பேசி தெரிஞ்சுக்கோங்க. அங்க சார்ட் அவுட் ஆயிடும். முக்காவாசி பிரச்சனை அங்க சார்ட் அவுட் ஆயிடும்.